யாழில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய அன்பழகன் ஆசிரியரின் மரணம். அவிசாவளையில் வெடிப்பு சம்பவம், ஒருவர் பலி, மூவர் காயம். சாரதிகளுக்கு வெளியான மகிழ்ச்சியான தகவல். காத்தான்குடியில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் 2 கைது. நான் தமிழ் மக்களுக்கு எதிரானவன் அல்ல, மாகாண சபை முறைமையை எதிர்க்கிறேன். யாழில் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவிப்பு. இந்தியா சொல்வதை அரசாங்கம் கேட்க வேண்டியதில்லை, தேரர் தெரிவிப்பு. ஈஸ்டர் ஞாயிறு கொண்டாட்டம் தொடர்பில் இராணுவ தளபதி வெளியிட்ட விசேட அறிவித்தல். நஞ்சூட்டப்பட்டாரா ராஜபூ ஆண்டகை, உண்மையை உடைத்த குருவானவர். ஊபா மாகாண அமைச்சுக்களின் அதிகாரத்திலிருந்து தமிழ் கல்வி பிரிவு அதிரடி நீக்கம். மன்னார் வீதியின் இருமருங்கிலும் கருப்பு கொடிகள் நாட்டி இனமத பேதம் கடந்து அஞ்சலி. போர்க்காலத்தில் மக்களின் துயரங்களை சுமந்து நின்றவரே ராஜபூ ஜோசப் ஆண்டகை, மஹிந்த தெரிவிப்பு. யாழில் மேலும் 6 பேருக்கு கொரோனா தொற்று, ஒருவர் உயிரிழப்பு. வெளிநாடுகளில் இருந்து பணம் பெறுவதற்காக பாராளுமன்றத்தில் வேறு பிரச்சனைகளை பேசும் தமிழ் எம்பிக்கள், மஹிந்தானந்த குற்றச்சாட்டு. ஈஸ்டர் ஞாயிறு கொண்டாட்டத்திற்காக மக்களுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். சமூக இடைவெளி மற்றும் பிற சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் மக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் ஆராதனைகளில் பங்கேற்க முடியும் என தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தேவாலயத்திற்கும் தனித்தனியே பாதுகாப்பு வழங்குவது மிகவும் கடினம் என்பதனால் போலீசாருக்கு மேலதிகமாக இராணுவமும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதாக இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பை வழங்கும் செயற்பாடுகள் இந்த வார தொடக்கத்திலிருந்து அடுத்த 2 நாட்களுக்கு அமுல்படுத்தப்படும் என இராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஊபா மாகாண அமைச்சுக்களின் விடயதானங்களில் இருந்து தமிழ் கல்வி பிரிவு நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அமுலாகும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து ஊபா மாகாண ஆளுநர் AJM முசம்மினால் புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஊபா மாகாண வீதி அபிவிருத்தி, வீடமைப்பு, நீர்வளங்கள், தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள், கூட்டுறவு விவகாரம் மற்றும் தமிழ் கல்வி தொடர்பான அமைச்சு என ஏற்கனவே இருந்த அமைச்சின் விடயங்களில் இருந்து தமிழ் கல்வி பிரிவு நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மக்கள் எமது ஜனாதிபதியினை நம்புகிறார்கள். அதனால் அரசாங்கத்தினை நம்பி எமது கட்சி ஊடாகவும் கட்சிக்கு ஆதரவாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியுள்ளனர் என விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமே தெரிவித்துள்ளார். வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கக்கரி செய்கை விவசாயிகளை சந்திப்பும் உதவி வழங்கும் நிகழ்வும் இன்று வெள்ளிக்கிழமை மாங்கேணியில் இடம்பெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்புக்கு செல்ல உள்ளதாக ஜனாதிபதியுடன் பேசிய போது மக்களின் பிரச்சனையை கேட்டறிந்து என்னிடம் சொல்லுங்கள் என்பதை தெரிவித்திருந்தார். வடக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு வேறு கட்சிகளில் இருந்து உறுப்பினர்கள் வந்துள்ளனர். ஆனால் அவர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுவது கிடையாது. அவர்களுடைய வியாபாரத்தினை மாத்திரம் பேசுகின்றனர். இவர்கள் மக்களின் பிரச்சனைகளை பேசாது வேறு பிரச்சனைகளை பேசுவதால் வெளிநாடுகளில் இருந்து பணம் வருகின்றது. நீங்கள் கஷ்டப்பட்டால் மாத்திரம் அவர்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு உதவி கிடைத்தால் அவர்களுக்கு பிரச்சனை எனவும் மஹிந்தானந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தபோது எல்லோரும் கூறியது தமிழ் மக்களின் கதை முடிந்தது என. ஆனால் அவர் வந்து 1.5 வருடங்கள் கடந்துள்ளது. ஜனாதிபதி வந்ததன் பிற்பாடுதான் உங்களுக்கும் பல்வேறு உதவிகள் கிடைத்துள்ளது என மஹிந்தானந்த தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக உளவு இயந்திரங்களை வழங்குவதாகவும் ஏனைய பிரச்சினைகளை தீர்ப்பதாகவும் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமே வாக்குறுதி வழங்கியுள்ளார். அத்தோடு மாங்கனி கக்கரி பதனிடும் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது. வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் 500 ஏக்கரில் 500 விவசாயிகள் கக்கரி செய்கை செய்துள்ளதுடன் அவர்களுக்கு நீர் பாய்ச்சும் இயந்திரம், தூபல் நீர்ப்பாசனம், மரக்கறி சேகரிக்கும் கூடைகள், குழாய் கிணறு பொருத்தும் குழாய்கள் என்பன 172 மில்லியன் ரூபாய் செலவில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. பாதைகள் என்பன புனரமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கக்கரி செய்கை மூலம் பல வருமானங்கள் பெறும் நிலையில் விவசாயிகளின் நன்மை கருதி முன்கூட்டியே விலை நிர்ணயம் மூலம் விற்பனை சிரமம் இல்லாமல் நிறுவனமே கொள்முதல் செய்யும் வகையில் வேலை திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
இதன்போது பாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 5 கக்கரி செய்கை விவசாயிகள் சங்கத்துக்கு நிதி உதவி வழங்கி வைக்கப்பட்டதுடன் கக்கரி செய்கை விவசாயிகள் சங்கத்தினால் அமைச்சருக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஓய்வுநிலை ஆயர் ராஜபு ஜோசப் ஆண்டகையின் திருவுடல் யாழ்ப்பாணத்திலிருந்து பேரணியாக மன்னார் எடுத்து வரப்பட்டது. மன்னார் மாவட்ட கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்லாது அனைத்து மத மக்களும் இணைந்து வீதியின் இருமரங்கிலும் கருப்பு கொடிகளை காட்டி பேரணியில் கலந்து கொண்டனர். தேவன்பெட்டி பகுதிகளில் இருந்து மக்கள் மலதூவி மோட்டார் வண்டிகளிலும் வாகனங்களிலும் முச்சக்கர வண்டிகளிலும் மன்னார் ஆயர் இல்லம் வரையில் திருவுடலை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். ஆயருடைய திருவுடல் மக்களுடைய அஞ்சலிக்காக இன்றைய தினம் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உட்பட மன்னார் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் என பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மன்னார் மறைமாவட்டத்தின் ஓய்வுநிலை ஆஜர் அதிவணக்கத்துக்குரிய ராஜபு ஜோசப் ஆண்டகையின் மறைவு குறித்து செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இரங்கல் வெளியிட்டுள்ளார். ராஜபு ஜோசப் ஆண்டகையின் மறைவு குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1940ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் திகதி ஜாழ் மாவட்டத்தின் நெடுந்தீவில் பிறந்த ராஜபு ஜோசப் ஆண்டகை அவர்கள் நெடுந்தீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, முருங்கன் மகாவித்தியாலயம், ஜாழ் புனித பத்திரியாசிரியர் கல்லூரி ஆகியவற்றுள் தனது பாடசாலை கல்வியை தொடர்ந்தார். இத்தாலியில் உள்ள பரப்புரை கல்லூரியில் திருமறை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்ற ராஜபு ஜோசப் ஆண்டகை 1967இல் குருவானவராக தனது பணியை ஆரம்பித்தார். 1992ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் திகதி மன்னார் மறை மாவட்டத்தின் ஆஜராக நியமிக்கப்பட்டு 1992 அக்டோபரில் திருநிலைப்படுத்தப்பட்டார். மனிதாபிமான நடவடிக்கையின் போது நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த வகையில் போர்ச்சூழலில் பல்வேறு நிலைகளில் துன்பங்களை சுமந்து நின்ற மக்களின் துயரங்களை துடைக்கவும் ஏழை மக்களுக்கு உதவவும் அவர் அரும்பாடுபட்டார் என தெரிவித்துள்ளார். மடு அன்னை தேவாலயத்தை பாதுகாப்பதற்காக ராஜபு ஜோசப் ஆண்டகையின் அர்ப்பணிப்பை இத்தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார். வணக்கத்துக்குரிய ராஜபு ஜோசப் ஆண்டகையின் இழப்பால் துயருடும் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் வணக்கத்துக்குரிய ராஜபு ஜோசப் ஆண்டகை அவர்கள் நஞ்சூட்டப்பட்டார் என வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க குருவானவரும் தற்போது சுவிசிலே தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் இயக்குநராக பணியாற்றும் அருத்தந்தை டாக்டர் மெல்டன் லோஹு தெரிவித்துள்ளார். மன்னார் மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் ராஜபு ஜோசப் ஆண்டகை அவர்கள் காலம் சென்ற செய்தி காலை வேளையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவரின் அருகில் இருந்த அருத்தந்தை டாக்டர் மெல்டன் லோஹு ராஜபு ஆண்டகையின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். நான் தமிழ் மக்களுக்கு எதிரானவன் அல்ல எனவும், ஆனால் மாகாண சபை முறைமையை எதிர்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர ஜாழ்ப்பாணம் மருதங்கேணியில் தெரிவித்துள்ளார். மருதங்கேணியில் புதிதாக அமைக்கப்பட்ட போலீஸ் நிலையத்தை திறந்து வைத்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று வடக்கில் 2 போலீஸ் நிலையத்தை திறப்பதற்காக நான் வந்துள்ளதாகவும், வல்லாவி மற்றும் மருதங்கேணி பகுதியில் பொதுமக்களின் பிரச்சனையை தீர்க்கும் முகமாக வடபகுதியில் இன்றைய தினம் 2 போலீஸ் நிலையங்களை திறந்திருக்கின்றேன் எனவும், தற்போது நாடு பூராகவும் 494 போலீஸ் நிலையங்கள் காணப்படுவதாகவும், அதற்கு மேலதிகமாக இன்னும் 190 போலீஸ் நிலையங்களை புதிதாக அமைக்க உள்ளதாகவும், அந்த வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாகவே வடபகுதியில் 2 புதிய போலீஸ் நிலையங்கள் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது எனவும், அத்தோடு பொதுமக்கள் தூர இடங்களுக்கு சென்று தமது போலீஸ் சேவையினை பெற்றுக்கொள்வதை குறித்து இதனை செய்துள்ளதாகவும், தற்பொழுது நான் பொதுமக்களிடம் உரையாடும் போது பொதுமக்கள் தமது பிரச்சனையை கூறும்போது இந்த பிரச்சனை எனக்கு கூறினார்கள், அதற்கு ஒரு தீர்வு பெற்று கொடுக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இங்கே வேலையில்லா பிரச்சனை தான் இந்த மணல் கடத்தலுக்கு காரணமாக இருக்கின்றது. எனவே கல்வி கற்று வேலையற்றுள்ளோர் மற்றும் இதன் காரணமாக கல்வியினை இடையே நிறுத்தி வேலையில்லாத உள்ளோருக்கு வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் இந்த சட்டவிரோத மணல் கடத்தலை தடுத்து நிறுத்த முடியும் எனவும், இங்கே உள்ள இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்பினை வழங்குமிடத்து வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் கடத்தலை கட்டுப்படுத்த முடியும். எனவே டக்ளஸ் அமைச்சருடன் இணைந்து
இந்த பகுதியில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பினை வழங்குவதற்காக நான் யோசித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்தோடு அவ்வாறு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்குவதன் மூலம் அந்த இளைஞர் யுவதிகள் சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட மாட்டார்கள் எனினும் அவ்வாறு சட்டவிரோதமான மணல் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். புங்குடுதீவு பகுதியில் வெகு விரைவில் புதிதாக போலீஸ் நிலையம் ஒன்று அமைக்கப்படவுள்ளதாகவும் அதற்குரிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக அது அமைக்கப்படும் எனவும் மாகாண சபை முறைக்கு சரத் வீரசேகர ஆகிய நான் எதிரானவன் எனவும் அன்றும் எதிர்த்தேன், இன்றும் எதிர்க்கின்றேன், நாளையும் அதே கருத்தை தான் கொண்டுள்ளேன் எனவும் அது இந்தியாவால் எமக்கு பலவந்தமாக திணிக்கப்பட்ட ஒன்று எனவும் மாகாண சபை முறைமை என்பது ஒரு தேவையற்ற விடயம் எனவும் 9 மாகாண சபைகள் காணப்படும் போது அந்த மாகாண சபைக்கு தனியார் நிர்வாகம் காணப்படும். மத்திய அரசு என்பது தனியாக செயற்பட வேண்டி வரும். ஆனால் மத்திய அரசாங்கம் என்பது ஒன்றுதான் என தெரிவித்துள்ளார். எனினும் வடக்கு மக்கள் மாகாண சபையினை விரும்புகிறார்கள். அது ஒரு அரசியல் காரணமாக இருக்கலாம். ஆனால் சரத் வீரசேகர் ஆகிய நான் தனிப்பட்ட ரீதியில் மாகாண சபை முறைமைக்கு எதிரானவன் எனவும் ஆனால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடாத்த தீர்மானித்தால் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு ஏற்றவாறு நான் செயற்பட தயாராக உள்ளதாகவும் எனினும் நான் தமிழ் மக்களுக்கு எதிரானவன் அல்ல. அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடாத்த விரும்பினால் அதை நடாத்தலாம். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நான் மாகாண சபைக்கு எதிரானவன் என தெரிவித்துள்ளார். நானும் அவரும் நீண்டகால நண்பர்கள். we are all friends. நீண்டகால நண்பர்கள். அப்போ ஒருத்தருடைய கொள்கையில் ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர் மாகாண சபை முறைமைக்கு நீண்ட காலமாக அவர் மாற்று கருத்தை தான் கொண்டிருந்தவரை ஒழிய தமிழ் மக்களுக்கு எதிரானவர் அல்ல. அதை நான் உறுதிப்படுத்துகிறேன். போலீசார் அதிக பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பல கட்டுப்பாடுகள் குறைபாடுகள் உண்டு. வாகன கட்டுப்பாடு பற்றாக்குறை, இதனால் பல மண் கடத்தல் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றது. அதை நீங்கள் தடுக்க வேண்டும். போலீசார் கூடிய அளவு இப்போ இருக்கும் சிரேஷ்ட போலீஸ் மாதிரிகள் மக்களோடு மிக நெருங்கி பழைய மக்களின் முறைப்பாடுகளை நீண்ட அக்கறையோடு நமது கௌரவ அமைச்சர் மக்களுக்காக முழு அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். பல குறைபாடுகளை நியத்தி செய்ய வேண்டும். நான் பலமுறை கலப்பு நான் ஒரு பொதுமக்கள் தொடர்பு தலைவராக இருக்கிறேன். இதுவரை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் වාහන සාහනික මිනිස්සු ලබා දෙනවා. ඒක නිසා ඔයගොල්ලන් පොලිසියට සහාය දෙන්න. ඒ පොලිසිය ඔයගොල්ලන් කරන කැපිටල් වලට පොලිසිය ඒකට ඇක්ෂන් ගන්න ඕනේ. ඇක්ෂන් ගත්තේ නැත්නම් ඒ පොලිසිය වැරදි. மாகாண சபை தேர்தல் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை கோருவதும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதும் பயனற்றது எனவும் அது குறித்து நாட்டு மக்களே தீர்மானம் எடுக்க வேண்டுமென அபயராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவ ஆனந்த் தேரர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை கோருவதும் அவர்களின் நிபந்தனைகளை செயற்படுத்துவதும் அவசியமற்றது என தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து வினாவிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம் உருவாக்கத்திற்கு இந்தியா முன்னின்று செயற்பட்டது. காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்தி அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தின் உள்ளடக்கங்களை முழுமையாக செயற்படுத்துமாறு இந்தியா அண்மையில் குறிப்பிட்டுள்ளமை கவனத்துக்குரியது. மாகாண சபை தேர்தல் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை கோருவது அவர்களின் நிபந்தனைகளை செயற்படுத்துவதும் அவசியமற்றது எனவும் இலங்கை சுயாதீனமான நாடு, எமது நாட்டுக்கு இது தேவையில்லை என்பதை நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும். கடந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை அரசியல் நோக்குக்காக பிற்போட்டது. பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்துமாறு நாட்டு மக்கள் எவரும், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கூட வீதிக்கு இறங்கி போராடவில்லை. மாகாண சபைகளினால் மக்களுக்கு எவ்வித பயனும் கிடைக்கப்பெறவில்லை என்பதை இதனூடாக அறிந்து கொள்ள முடியும். அரசியல்வாதிகள் மாத்திரம் அரசியல் லாபம் தேடிக்கொள்வதற்காக மாகாண சபை தேர்தல் குறித்து அக்கறை கொள்வதாக தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தல் நாட்டுக்கு அவசியமா இல்லையா என்பது தொடர்பில் அரசாங்கம் முதலில் மக்களின் விருப்பத்தை கோர வேண்டும் எனவும், மாகாண சபை தேர்தல் நாட்டுக்கு பயனற்றது என்பதே பெரும்பாலான மக்களின் அபிப்பிராயமாக காணப்படும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் மாகாண சபை தேர்தலை நடாத்த முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பினை இவ்வருட இறுதிக்குள் நிறைவேற்ற உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே புதிய அரசியலமைப்பு உருவாகும் வரை மாகாண சபை தேர்தலை நடாத்தக்கூடாது என ஜனாதிபதிக்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும், இவ்விடயம் குறித்து ஜனாதிபதி சிறந்த தீர்மானத்தை எடுப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பயத்தால் அல்ல, நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரையே நாம் பொறுமை காக்கின்றோம் எனவும், நீதிமன்ற தீர்ப்பு தொழிலாளர்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் அமையும் என நம்புவதாகவும் ஈதோகாவின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். எது எப்படி இருந்தாலும் 1000 ரூபாவை எப்படி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது எமக்கு தெரியும் என தெரிவித்துள்ளார். கொட்டகலையில் அமைந்துள்ள CLF கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களில் காணப்படும் குறைநிறைகளை கண்டறிவதற்கான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேற்படி நிகழ்வு இடம்பெற்ற பின்னர் 1000 ரூபாய் சம்பள உயர்வு மற்றும் கம்பெனிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 50 ரூபாய் 100 ரூபாய் என கூறிக்கொண்டு கடந்த ஆட்சியின் போது 5 வருடங்கள் கடத்தப்பட்டதாகவும், அதற்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்படவில்லை எனவும், ஆனால் இன்று கம்பெனிகளுக்கு எதிராக நாம் நீதிமன்றம் வரை சென்றுள்ளோம் எனவும், இந்த நிலையில் தொழிலாளர்களை உசுப்பேற்றுவதற்கு சிலர் முயல்கின்றதாகவும், அரசாங்கத்திடம் 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளது. அப்படி இருக்கையில் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றியாவது ஏன் சம்பள உயர்வை வழங்க முடியாது எனவும் கேட்கின்றனர். எடுத்த எடுப்பிலேயே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. அதற்கென நடைமுறைகள் உள்ளது. இதன் முதற்கட்ட நடவடிக்கையாகத்தான் சம்பள நிர்ணய சபை ஊடாக தீர்மானம் எடுக்கப்பட்டது எனவும், இதற்கு எதிராக மேன்முறையீடு செய்யும் உரிமையும் நீதிமன்றம் செல்லும் உரிமைகளும் கம்பெனிகளுக்கு உள்ளது எனவும், ஆனால் 5ஆம் திகதி நல்ல முடிவு வரும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். நாம் பொறுமையாக இருப்பதால் அதற்கு பயம் காரணம் அல்ல எனவும், நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். சில வேளை நீதிமன்ற தீர்ப்பு தொழிலாளர்களுக்கு சாதகமாக அமையாவிட்டால் அடுத்து என்ன செய்வது என்பது எமக்கு தெரியும் என தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படும். இது தொடர்பில் தொழில் அமைச்சர் ஏற்கனவே அறிவித்துள்ளார் என தெரிவித்துள்ளார். 1ஆம் திகதி முதல் எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்கள் செல்லுபடியாகும் காலத்தை 6 மாதங்கள் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 6 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை இன்று வெள்ளிக்கிழமை கண்டறியப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர்களில் யாழ்ப்பாணம் மாநகரை சேர்ந்த வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் யாழ்ப்பாணம் மருத்துவ பீட ஆய்வுக்கூடம் இரண்டிலும் 470 பேரின் மாதிரிகள் இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், அதில் 6 பேருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகரம் பருத்தித்துறை வீதியைச் சேர்ந்த 84 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் எனவும், அவர் உயிரிழந்தமை தொடர்பில் உடற்கூற்று பரிசோதனையின் போதே அவருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் யாழ்ப்பாணத்தில்
7வது நபர் கோவிட் நோயால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட 3 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சாவகச்சேரி பொதுச்சந்தையில் எழுமாறாக முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் நாவற்குழியைச் சேர்ந்த ஒருவருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் சந்தைக்கு வருகை தந்த நிலையில் கண்டறியப்பட்டவர் ஆவார். பருத்தித்துறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவரா கேதீஸ்வரர் தெரிவித்துள்ளார். காத்தான்குடியில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் காபிசம் மற்றும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை பரப்பியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 28 மற்றும் 29 வயதுடைய கட்டாரிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களுக்கான தனியார் கல்வி நிலையங்களை யாழ்ப்பாணத்தில் நடாத்தி வந்த யாழ்ப்பாணத்தின் மிக பிரபல ஆசிரியரான அன்பொலி கல்வியகத்தின் நிர்வாகி பே அன்பழகன் இன்று காலை கொழும்பில் காலமானார். உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாகியிருந்த அவர் கொழும்பில் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக சக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். அன்பொலி கல்வியகத்தில் கல்வி பயில்வதற்காக ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் இருந்து திரண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அன்பொலி புலமை பரிசில் மாதிரி மற்றும் வழிகாட்டிகள் நாடளாவிய ரீதியில் தமிழ் மாணவர்கள் மத்தியில் கூடுதல் வரவேற்பை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.